Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. மாமா, ஏய், இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெண்பாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா பாக்குறது கேக்குறதெல்லாம் தப்பா இருக்கு மாமா. என்ன சொல்ற? வெண்பா ஏதோ புது மம்மின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப புதுசா மம்மி வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. அதுக்காக வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடிவே பண்ணிட்டீங்களா நீங்க? இவாரு, நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் சுத்தமா புரியாது. புரியாத அளவுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல மாமா. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகாம வெண்பாக்கு எப்படி ஒருத்தி அம்மாவாக முடியும்? நிஷா, நீ பேசுறதே வேற மாதிரி இருக்கு. நீங்க எந்த மாதிரி பொண்ணை வேணாலும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி என் அக்கா பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வளர்த்துக்கிறேன். என்ன பேசுற நிஷா? நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா அது உங்க விருப்பம் மாமா, அதை யாருமே தடுக்க முடியாது. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வெண்பாவை எப்படி மாமா நல்லா பாத்துக்க முடியும்? நிஷா, நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல புரிஞ்சுக்க. நல்லா புரிஞ்சிடுச்சு மாமா. அதனாலதான் வெண்பாவை கொடுத்துருங்கன்னு கேக்குறேன். இந்த காலத்துல பெத்தவங்களுக்கும் குழந்தைங்களுக்குமே ஒத்து போக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தி வந்து என் அக்கா பொண்ணை எப்படி பாத்துப்பா? அப்படி இல்ல. சாரி மாமா, யாரும் என் அக்கா பொண்ணை பாத்துக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவளை விட்டு நான் எப்படி இருப்பேன்? ஏன் அக்கா பொண்ணு இன்னொருத்தி கிட்ட தாரவாத்து கொடுத்துட்டு என்னால இருக்க முடியாது மாமா? நிஷா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. திரும்ப திரும்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படியும் நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க தானே போறீங்க. அந்த பொண்ணு நானா இருந்தா? ஏய் நிஷா, வெண்பாவை என்ன விட வேற யாரால நல்லா பாத்துக்க முடியும் மாமா? எங்க அப்பா ஒத்துக்க மாட்டார்தான். அவரை நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே உங்க அப்பா என்ன கொலைகாரன்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தான் சொல்றேன் மாமா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நிஷா, சும்மா விளையாடாத. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் சொல்லாத. இங்க பாருங்க, நான் முடிவா சொல்றேன். ஒண்ணு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் என் அக்கா பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன். இல்ல நீங்க வேற கல்யாணம் பண்றதா இருந்தா வெண்பாவை என் கையில கொடுத்துருங்க. ரெண்டுல ஒரு முடிவெடுங்க, நான் வரேன். ஏய் வரண்டா. ஏய் எடுத்துருவோமா? பணத்தை அடிச்சிடலாம். சரி வா. ஏய் போடா போடா. ஐயோ ஐயோ, போச்சே, பணம் எல்லாம் போச்சே. ஐயோ, இது என் பணத்துல பாதி. நான் கொடுத்த 10 லட்சம். இது என்கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் வாங்கினதா அவங்க எழுதி கொடுத்த பத்திரம். இந்தா, இத வச்சு கல்யாணத்துக்கு பட்டு புடவை, நகை எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நீங்க தான் அவங்களுக்கு பணமும் கொடுத்தீங்க, நீங்களே அதை திருடிக்கிட்டும் வர சொல்லிட்டீங்க. என்ன ஆச்சு முதலாளி? அவசியம் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணுமா? ஐயோ, அப்படிலாம் இல்ல முதலாளி. நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் பையன் 6 மாசம் நிம்மதியா இருக்க வேண்டாமா? அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்ல? ஆமா முதலாளி. அதுக்கப்புறம் உன் சாவு முதலுக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்கணும்ல? கண்டிப்பா முதலாளி. அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு கேள்வி கேட்காம சொன்னதை மட்டும் செய். மன்னிச்சிருங்க முதலாளி, தெரியாத கேட்டுட்டேன். இனிமே அப்படிலாம் நடக்காதுங்க முதலாளி. அது சரி, தாலி கட்டின மறு நிமிஷமே அந்த மல்லி
என் காலடியில கிடக்கணும்னு சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கு முதலாளி. இருந்தா சரி. இப்ப கிளம்பு. வரேங்க முதலாளி. இப்போ உனக்கு சந்தோஷமா? என்கிட்ட கொடுத்திருந்தாலாவது பத்திரமா இருந்திருக்கும். போயும் அந்த ஆள்கிட்டயா கொடுப்ப? முதல்ல வாயில போனது திரும்ப வருங்கிற? என்ன நீ இப்படி சொல்றீங்க? பின்ன அங்க 150 ஏக்கர் இருக்கு, இங்க 200 ஏக்கர் இருக்குன்னு வெறும் வாயிலே விட சொல்ற ஆளு மொத்தமா அந்த ஆள்கிட்ட 10 லட்சத்தை கையில கொடுத்தா என்ன பண்ணுவாரு? ஐயோ அண்ணி, ரியல் எஸ்டேட்ல போட்டு 5-10 ஆக்கி தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் நாசமாக்க போறாரு. அண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இப்போ பயந்து என்ன பிரயோஜனம்? ஆடி எப்பவுமே அறுக்க போறவன தான் நம்புன்னு சொல்லுவாங்க. நீ ஆச்சு, உங்க அண்ணன் ஆச்சு, உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்தாச்சு. இனிமே நீ அதை பத்தி என்கிட்ட பேசவே கூடாது. அண்ணா அண்ணா, என்னண்ணா ஆச்சு? பணத்தை போட்டுட்டல்ல, புக்ல எழுதிட்டாங்களா? ரசீது வாங்கிட்டல்ல? யோ, இவ்ளோ நேரம் எங்கேயா போயிட்டு வந்த? உன்னை காணோன்னு எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அண்ணா, போஸ்ட் ஆபீஸ்ல என்னென்ன சொன்னாங்க? அண்ணா உன்னதான் பணத்தை போட்டுட்டியா? யோ, கேட்டுக்கிட்டே இருக்கால, உன் வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்க? சொல்லியா? உன்னதான் கேக்குறேன், இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன சொல்லுறது? என்ன சொல்லும்? பணத்தை 2 பேரும் வந்து திருடிட்டு போயிட்டாங்கம்மா. பணம் என்கிட்ட இல்லம்மா, இனிமே நம்ம கிட்ட வராது. ஐயோ அண்ணா, அம்மா சத்தியமா அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. பணத்தை பத்திரமா தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். 2 பேரு ஹெல்மெட் போட்டு வந்தாங்க. வேகமா பைக்ல வந்து பணத்தை புடிக்கிட்டு வேகமா போயிட்டாங்கம்மா. பத்திரமா போன்னு சொன்னேன்ல, இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. சத்தியமா இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. அப்ப மயிலையும் மணியையும் தெருவில் நிறுத்திட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் அவங்களுக்குன்னு சின்ன பாதுகாப்பு கூட இருக்காதுல்ல. இதுக்கப்புறம் நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? நம்ம தம்பி தங்கச்சி வாழ்க்கையில நாமளே மண்ணள்ளி போட்டுட்டோமா? இனிமே அவங்க கதி. மல்லி, என் மேல எந்த தப்பு இல்லம்மா. அண்ணன் நம்புமா. தப்பரு சீன மேல சத்தியமா சொல்றேன், இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லம்மா. யார் புள்ளைய சத்தியத்துக்கு கூப்பிடுற? யோ, நீ பணத்தை தொலைச்சியா இல்ல கரைச்சு குடிச்சியான்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையும் இல்ல. நீ பண்ண தப்புக்கு எதுக்கு என் புள்ள மேல சத்தியம் பண்ற? இல்ல நாகு, நான் உண்மையை சொல்றதுக்காக. வாய மூடியா. இங்க பாரு, பணம் திருடு போச்சா இல்ல நீயே தொலைச்சிட்டியாங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் வரல. இங்க பாரு, கைய நீட்டி பணத்தை வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? கல்யாணம்னு வந்து நின்னா ஓடி போனவங்க அப்பனா வந்து கழுத்தை நீட்டுவான். உங்க பிரச்சனையை நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அது அந்த ஆண்டவனே வந்தாலும் மாத்த முடியாது. யோ, போயா போயா உள்ள. என்ன உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உள்ள போங்க. போடா உள்ள. இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கும், அதனால எனக்கு பணம் கிடைக்கும்னு தான் நீ பண்ண அராஜகத்தையும் அழிச்சாட்டியத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த. அதுல வேட்டு வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன் தம்பி தங்கச்சி வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிடாத. அவ்வளவுதான் சொல்லுவேன்.